Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூனிட் டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 2 டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ், தென் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் மெட்டாலிக் கேரக்டர்ஸ், அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை, variable oxidation state, ionization potential, formation of alloys, interstitial compounds, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இதில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், பட் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டி பிளாக் எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் ஒன்லி. இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் மிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கும் பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் மிடில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட் ஆர் ப்ரெசென்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி மெட்டல். இதில் மொத்தம் எத்தனை சீரியஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 சீரியஸ். ஈச் சீரியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு சீரியஸ்லையும் 1, 2, 3, 4 சீரியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு சீரியஸஸ்லையும் 10 elements present ஆயிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 elements are present. இப்போ இது ஏன் சார் நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in these elements the last electron enter the d orbital of penultimate shell. That is, the last electron goes to n-1 d orbital. The elements can be classified into different blocks: S block, P block, D block and F block. Depends upon the orbital in which the last electron may present. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து the last electron goes to n-1 d orbital. That means penultimate shell of the d orbital போய் full ஆகிறதுனால these elements are named as d block element. So these elements have partially filled d subshells in their elementary form or in their simple ions. But partially filled d subshell present ஆயிருக்கு. But in case of zinc, cadmium and mercury இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டால் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த d orbital எப்படி ஃபுல்லாக இருக்கு அப்படி கேட்டால் completely filled. There is no partially filled, but the properties resemble to these elements. So zinc, cadmium, mercury included d block elements. So d block elements are called transition elements because this represents a transition from highly electropositive elements metal of S block to least electropositive non-metal of P block. அதாவது d block elements located between the S and P block elements. அப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இதுக்கு ரிசம்பிளாக இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு ரிசம்பிளாக இருக்கணும். பட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து யூனிக்குவாக இருக்கு. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் டிரான்சிஸ்ட் ஃப்ரம் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட் அண்ட் லீஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் நான் மெட்டல் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஜென்ரலாக D block element உடைய position in the periodic table. Next, classification of D block elements. நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க, last electron goes to penultimate shell of d orbital. That means n-1 d orbitalக்கு போய் full ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ based on whether the last electron goes to 3d, 4d, 5d or 6d orbital, D block elements are classified into 4 series. They are 3D series or first transition series. இதில் ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும் எத்தனை எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? 10 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 4D சீரியஸ் ஆர் செகண்ட் டிரான்சிஷன் சீரியஸ். யுட்டீரியத்திலேருந்து காட்மியம் வரைக்கும் 10 எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Next 5D series or third transition series. இதில் lanthanum and hafnium to mercury வரைக்கும் 10 elements are present ஆயிருக்கும். 5D seriesல lanthanum then hafnium to mercury வரைக்கும். மிடில் இருக்கக்கூடிய மீதி elements பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் 57, அப்புறம் இதனுடைய அட்டாமிக் நம்பர் 72. இந்த 50
8லேருந்து 71 இருக்கக்கூடிய எலமெண்ட் வரைக்கும் இங்கே கீழே வந்துடும். These elements are called F-lock elements because they are partially filled F orbital. Next, 60 series are fourth transition series. இதில் actinium and rutherfordium to 112 வரைக்கும் are incomplete series present ஆயிருக்கும். Actinium and rutherfordium to incomplete present ஆயிருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய remaining elements இங்கே present ஆயிருக்கும். These are F-lock elements. இப்போ இதான் D block elements உடைய classification. இப்போ based on the last electron goes to 3D, 4D, 5D or 6D orbital, D block elements are classified into 4 series. They are 3D series, 4D series, 5D series and 6D series. Next, இதனுடைய outer electronic configuration பார்க்கிறோம். Outer electronic configuration of D block elements, அங்க என்ன சொல்லியிருந்த last electron goes to n-1 D orbital. அப்போ outer electronic configuration என்ன வரும்? n-1 D, Dல maximum எத்தனை electron இருக்கலாம்? 10 electron present ஆயிருக்கலாம். அப்போ 1 to 10 electron present ஆயிருக்கும். Next, n-1 இருந்ததுன்னா கம்பல்சரி n இருக்கணும். nல என்ன ஆர்பிட்டால் இருக்கு? s ஆர்பிட்டால் இருக்கு. s ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? 2 இருக்கலாம். அப்போ 1 or 2 electrons present ஆயிருக்கலாம். Outer electronic configuration of D block element n-1 D 1 to 10 ns 1 to 2. இப்போ இதே வந்து particular seriesக்கு outer electronic configuration பார்க்கிறோம். Outer electronic configuration of 4 series of D block elements. இப்போ 3D சீரியஸில் எஸ்பெஷலி எலக்ட்ரான் கோஸ் டு 3D. இப்போ இங்கே 3D வந்துச்சுன்னா n-1 3ஆக இருந்துச்சுன்னா n என்னவா இருக்கணும்? 4ஆக இருக்கணும். அப்போ தான் 4 - 1 = 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3D சீரியஸில் இன்க்ளூடிங் ஆர்கான் கான்ஃபிகரேஷன், அப்போ இங்கே என்ன வரும்? 3D 1 to 10 4s 1, 2. அதான் ஆர்கான் இன்க்ளூடட் 3D 1 to 10 4s 1 or 2. அதே 4D சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ 3D சீரியஸில் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். எங்கே? எஸ் ஆர்பிட்டால்ல. ஏன்னா எக்ஸம்ஷன் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது குரோமியத்துக்கும் அந்த காப்பருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்கும். ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன், எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் இதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D 4 4s2 வரணும். டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். அப்போ தான் என்ன வரும்? 3D 5 4s1 வரும். The same way இதுவும் இப்படி தான் வரும். 3D 9 4s2 இருந்திருக்கணும். ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ 3D 10 4s1 வரும். இப்போ அதனால தான் இங்கே எஸ் ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்கலாம். பாக்கி எல்லாத்துலேயும் எஸ் ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. 2 எலக்ட்ரான் ஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ 3D சீரியஸ் 3D 1 to 10 4s 1 or 2. 4D சீரியஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டான் இன்க்ளூடட் 4D 1 to 10 5s 0 to 2. 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இதில் எக்ஸம்ஷன் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4D 5s1 இது வரும். அதே மாதிரி இங்கே பல்லேடியம் பார்த்தீங்கன்னா 4D 10 5s 0 வரும். அதனால தான் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ 4D சீரியஸ் கிரிப்டான் இன்க்ளூடட் 4D 1 to 10 5s 0 to 2. 5D சீரியஸ் எடுத்துக்கிட்டேன்னா xenon இன்க்ளூடட் 5D 1 to 10 6s2. 60 சீரியஸ் எடுத்துக்கிட்டா radon இன்க்ளூடட் 6D 1 to 10 7s2. These are the outer electronic configuration for 4 series. Next, இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். The general electronic configuration of D block elements. ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இதில் outer electronic configuration எது வரும்? n-1 D 1 to 10 ns 1 or 2. Next one, which of the following is not a transition element? இதில் எது transition element இல்லைன்னு சொல்கிறாங்க? Zinc transition element, ruthenium transition element, silver transition element. Then here lead கொடுத்துருக்காங்க. lead அப்படிங்கிறது p block elements. இது transition elements இல்லை. ஆப்ஷன் D. Next one, general characteristics of D block elements discuss பண்ண போறோம். அதில் first character is metallic character. All the transition elements are metal since the number of electron in the outermost shell is very small, being equal to 2.
இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மெட்டல்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். தட் இஸ் பீயிங் ஈக்குவல் டு 2. ஏன்னா மெட்டல் இஸ் ஏ ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். எப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட்டு ஈஸியாக வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ, எப்போ ஒரு எலமெண்ட் ஈஸியாக எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சோ அங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் வெரி ஸ்மால் பீயிங் ஈக்குவல் டு 2. நீங்கள் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்சிஷன் எலமெண்டோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் NS2ன்னு சொல்லியிருப்போம். அதாவது எஸ் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம்? 1 இருக்கலாம் அல்லது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அப்போ அது வெரி ஸ்மால் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அப்போ ஆல் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல். But transition elements show metallic character as they have low ionization energies and they have several vacant orbital in their outermost shell. இப்போ மெட்டாலிக் கேரக்டர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? லோ அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா it is easier to remove the electron and have several vacant d orbital in their outermost shell. Vacant orbital இருக்கும். Vacant orbital இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணும்? மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். So this property favor the formation of metallic bond in the transition metal and so they exhibit typical metallic properties. அப்போ இந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸை எதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்? மெட்டாலிக் பாண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போது ஹவு த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல் த மெட்டல்ஸ் சொல்லியிருந்தோம் தே ஆர் ஹார்ட், மேலபிள் அண்ட் டக்டைல் நேச்சர் இருக்கு. அப்போ எல்லாமே எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். But these metals are hard which indicate the presence of covalent bonds. Metal வந்து ஹார்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? covalent bond. This happened because the transition metal have unpaired d electrons. இப்போ மெட்டாலிக் பாண்ட் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால அது ஹார்டா இருக்கு. இப்போ எப்போ மெட்டாலிக் பாண்ட் ப்ரெசென்ட் ஆக முடியும் அப்படி கேட்டினா presence of unpaired electron. இப்போ unpaired electron இருந்தால் என்ன பண்ணுது? The d orbital which contain unpaired electron may overlap and form covalent bond. இப்போ ஒரு மெட்டாலிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டாலிக் கிறிஸ்டல்ல என்ன இருக்கு? நமக்கு n நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு மெட்டலுக்கு இன்னொரு மெட்டலுக்கு இடையில என்ன பாண்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு? மெட்டாலிக் பாண்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மெட்டாலிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படி கேட்டால் ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான் இன்னொரு மெட்டலில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன ஆகும்? ஓவர்லாப் ஆகணும். ஓவர்லாப் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? கோவலன் பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போ the d orbital which contain unpaired electron may overlap and form covalent bond. The higher the number of unpaired electrons present in the transition metals, the more number of covalent bond formed by them. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக இந்த கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி என்ன ஆகிட்டே வரும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். This further increase the hardness of metal and its strength. இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக கோவலன் பாண்ட் ஃபார்மேஷன் என்ன ஆகும்? அதிகமாகிட்டே வரும். அப்போ அதனால ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் ஏ ஹார்ட்னஸ். இப்போ மெயினாக என்ன சொல்ல போகிறோம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். இப்போ நம்ம ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் பார்க்குறோம். இப்போ ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் இங்கே போக இங்கே வரைக்கும் என்ன ஆகும் அப்படி கேட்டால் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிட்டே வருது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இங்கே ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 6 அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மியாகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே there is no unpaired electrons. இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்புறம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆக தட் மீன் த டி ஆர்பிட்டல் என்ன ஆகும்? பேரப் ஆகிட்டே வரும். இப்போ பேரப் ஆக நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். அப்போ மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஸோ த மெட்டல்ஸ் chromium, tungsten and molybdenum have maximum number of unpaired electrons.
குரோமியம் எடுத்துக்கிறோம், டங்ஸ்டன் எடுத்துக்கிறோம், மாலிப்டினம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து குரோமியம் வந்து 3D சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். அதுக்கு கீழே அப்படியே 4D சீரியஸ்ல டங்ஸ்டன் இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே 5D சீரியஸ்ல மாலிப்டினம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப தீஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் வெரி ஹார்ட். இப்போ நீங்கள் குரோமியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரோமியத்தில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் present in 3D ஆர்பிட்டால். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இப்போ 6 இருக்கிறதுனால these transition metals are very hard. On the other hand, we have zinc, cadmium and mercury which are not very hard as they do not possess unpaired electron. இப்போ இதில் லாஸ்ட் ஒவ்வொரு சீரியஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் சீரியஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட் ஜிங்க், செகண்ட் சீரியஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட் கால்சியம், தேர்ட் சீரியஸில் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் மெர்க்குரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா which are not very hard as they do not possess unpaired electron. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜிங்க், காட்மியம் அண்ட் மெர்க்குரி எடுத்துக்கிறோம். இந்த இதில் பார்க்கும்போது டி ஆர்பிட்டால் எல்லாத்துலையும் எப்படி இருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில்டு அண்ட் எஸ் ஆர்பிட்டால் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃபில்டு. But there is no any unpaired electrons, so not very hard. Next, these metals are good conductor of heat and electricity. இப்போ ஆர்டர் ஆஃப் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் கிரேட்டர் தென் காப்பர், காப்பர் இஸ் கிரேட்டர் தென் கோல்டு, கோல்டு இஸ் கிரேட்டர் தென் அலுமினியம். Aluminum we know lightest element which is present in the p block elements. Most of the transition elements are hexagonal close packed, cubic close packed or body centered cubic, which are the characteristics of true metals. இந்த true metalக்கான ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன இருக்கு அப்படி கேட்டினா hexagonal close packing இருக்கும். The HCB, most of the element HCP இருக்கும் and also CCP இருக்கும் and also BCC இருக்கும். Some elements FCC are present ஆயிருக்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போ most of the transition elements are hexagonal close packed, cubic close packed or body centered cubic, which are characteristics of true metals. Next இதில் கொஸ்டின் கேட்கறத பார்க்குறோம். What type of bond do the transition elements form with themselves? இப்போ என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தம்போது கோவலன் பாண்ட், கோவலன் பாண்ட்ல மெயினாக என்ன சொல்லியிருக்கலாம் அப்படி கேட்டால் மெட்டாலிக் பாண்ட். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படி கேட்டால் மெட்டாலிக் பாண்ட் வரும். Transition elements have relatively low ionization energies and have 1 or 2 electron in the outermost energy level. As a result, they form metallic bonds. So this is also a reason behind the metallic properties of transition elements. அப்ப என்ன bond இருக்கணும்? Metallic bond. Next one, which of the following is not a very hard metal? இல்லை எது வந்து very hard metal-ஆ இருக்காது? ஆல்ரெடி பார்த்தா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஹார்ட் மெட்டல் பிகாஸ் ஆஃப் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். பட் ஜிங்க் இஸ் நாட் a very hard metal because there is no unpaired electron. They have only completely filled configuration. Greater number of unpaired electrons, stronger is the bonding due to the overlapping of unpaired electron between the two different metal atoms. Chromium, molybdenum, tungsten have maximum unpaired electron and are harder metals, whereas zinc, cadmium and mercury not a very hard due to the absence of unpaired electrons. Because of ஜிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 3D10 4s2 இருக்கும். இப்போ கம்ப்ளீட்லி ஃபுல்டாக இருக்கும். there is no unpaired electron. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், melting and boiling points. In D block elements, all the elements have high melting and boiling points, typically above 900 degrees Celsius in their solid state. All the D block elements பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி கேட்டால் possess high melting point. யூஸ்வலாக above 900 degree Celsius இருக்கும் இந்த solid stateல. These are the some exemptions to this rule such as zinc, cadmium and mercury. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா possess low melting and boiling point. The high melting and boiling point of D block elements are generally based on the how strong the metallic bond is between their atoms. இப்போ மெட்டாலிக் பாண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த
high melting point and boiling point of the d block element நம்ம சொல்ல போறோம். இப்போ ஏற்கனவே பார்த்துருந்தோம், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக மெட்டாலிக் பாண்டோடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இன் எனி மாலிகுல் a metallic bond contain a higher number of unpaired electrons. Therefore, metallic bond present is stronger and the melting or boiling point is higher. இதான் melting and boiling point for 3D, 4D and 5D series இதில் கொடுத்துருக்குறோம். 3D seriesல பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்டாக இருக்கிறது மெர்க்குரி, அதாவது ஜிங்க், காட்மியம், மெர்க்குரி இது எல்லாத்துக்குமே லோவஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டைப்பிக்கலி அபோவ் 900 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருந்தோம். எல்லாமே 900க்கு மேலே தான் இருக்கும் எக்ஸப்ட் ஜிங்க், காட்மியம் அண்ட் மெர்க்குரி. When we move from left to right in the periodic table in a transition series, the number of unpaired electron increases up to configuration D5. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா D5 configuration வரைக்கும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. Therefore, the strength of the metallic bond in D block element increases along with the melting point. இப்போ strength of the metallic bond increase ஆகும், அப்போ melting point என்ன ஆகும், increase ஆகும். So, as we move from left to right along the transition series, melting point first increases as the number of unpaired electron available for metallic bonding increases. இப்போ number of unpaired electron available for metallic bond என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுனால the melting and boiling point என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. Reach maximum value வந்துருச்சு and then decreases as the d electron pair up and becomes less available for bonding. இப்போ இங்கே வரைக்கும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ அது வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்லிக்கிறோம், லெஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங். எது, டி எலக்ட்ரான்ஸ். அதாவது டி எலக்ட்ரான் பேரப் ஆகிடும், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான் கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதில் பார்க்கும்போது டங்ஸ்டன் ஹேஸ் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், மெர்க்குரி ஹேஸ் லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், manganese has the lowest melting point in 3D series. இப்போ இதில் பார்க்கும்போது why does manganese and technetium have lower melting point even though it has a higher number of unpaired electron for bonding? ஆக்சுவலாக D5 configuration இருக்கும், ரெண்டுலையுமே 5 electron D ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், லோவராக இருக்கும். ஏன் சார் லோவராக இருக்கும்? இப்போ குரோமியத்தில் டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்கும், பட் எஸ் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலாக 6 எலக்ட்ரான் பெர்சென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே மாலிப்டினத்துலேயும் டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான், எஸ் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான், டோட்டலாக 6 அன்பேர்ட் எலக்ட்ரான் பெர்சென்ட் ஆகிருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் டெக்னீசியம் அண்ட் மேங்கனீஸ் இது ரெண்டும் பார்க்கும்போது இதில் டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்கும், பட் எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சீரியஸில் மேங்கனீஸ் ஹேஸ் லோவர் மெல்டிங் பாயிண்ட், technetium also has lower melting point in 4D series. ஏன் ரீசன் சொல்றான், due to D5 configuration metallic bonds are weak. D by orbital is half-filled as a result of 3D electrons are more tightly held by the nucleus and this reduces the delocalization of electron resulting in weaker metallic bonding. இப்போ D5 கான்ஃபிகரேஷன் ப்ரெசண்டாக இருக்கிறதுனால அந்த மெட்டாலிக் பாண்ட் எப்படி இருக்குமா, வீக்காக இருக்குமா? ஏன்னு கேட்டால் D5 இஸ் ஏ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அந்த டி எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், மோர் டைட்லி ஹெல்டு பை த நியூக்ளியஸ். அப்போது அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது அப்படி கேட்டால் மெட்டாலிக் பாண்டில் ஈஸியாக இன்வால்வ் ஆகாது. இப்போ வீக்கர் மெட்டாலிக் பாண்ட், ஸோ த மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் லோவர். இந்த ரீசன்னால தான் manganese and technetium have lower melting point even though it has higher number of unpaired electron for bonding. Here questions பார்த்தீங்கன்னா, which of the following statement is incorrect? Manganese has abnormally low boiling point. Transition elements have low enthalpy of atomization. Transition elements exhibit metallic bond. Transition metal generally have high பாயிலிங் பாயிண்ட். எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். manganese has abnormally low boiling point சொல்லிக்கிறோம். manganese and technetium have abnormally low boiling points தான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன், ஏன் லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கு, D5 கான்ஃபிகரேஷன் இருக்கு, மெட்டாலிக் பாண்ட் வீக்கா இருக்கும். இப்போ இந்த D by ஆர்பிட்டால் வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுனால அந்த 3D எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி ஹெல்டு பை த நியூக்ளியஸ். அப்போ which reduce the delocalization of electron resulting in weaker metallic bonds, so the melting points are lower. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், transition elements have low enthalpy of atomization. இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது transition metals are generally have high melting and boiling point. ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு என்தால்பி அட்டாமிசேஷன் எப்போதுமே எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹாவ் லோ என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன். அப்போ ஆப்ஷன் இது இருக்கலாம். நெக்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். டிரான்சிஷன் எலமெண்ட் எக்ஸிபிட் மெட்டாலிக் பாண்ட். இப்போ ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாண்ட் இருந்தாவே த ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் பிட்வீன் தம் ஆட்டம் இருக்கும். அப்போ கம்பல்சரி இந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ங்கிற கான்செப்டை எதை வச்சு சொல்ல போகிறோம், மெட்டாலிக் பாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் வச்சு சொல்ல போகிறோம். இப்போ டிரான்சிஷன் எலமெண்ட் எக்ஸிபிட் மெட்டாலிக் பாண்ட் கரெக்ட். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஜென்ரலாக தே ஹாவ் த ஹை melting point. High melting point எடுக்கிறதுனால they have high enthalpy of atomization. அப்போ which one is a correct incorrect statement ன்னு பார்த்தீங்கன்னா transition elements have low enthalpy of atomization. Option B. Next one, atomic and ionic radii. It is generally expected a steady decrease in atomic radius along the period as the nuclear charge increases and extra electrons are added to the same subshell. Periodic classification lessonல trends in atomic radiusல atomic radius and ionic radius படிச்சிருப்போம். As we move from left to right along the period, atomic and ionic radii decreases because of increase in nuclear charge and extra electron goes to same electronic level. அப்போ greater the nuclear charge, greater would be the force of attraction and the outermost electronic level, so the size of the atom decreases. அதே as we go down the group, atomic and ionic radius increases because of extra electron goes to new electronic level. அப்போ although the increase in nuclear charge, extra electron goes to new electronic level, that overweigh the increase in nuclear charge, so size get increases. As we move from left to right in the periodic table, atomic and ionic radii increases. This is because of increase in nuclear charge and extra electrons are added to the same subshell. But for the 3D transition element, expected decrease in atomic radius observed from scandium to vanadium. ஸ்காண்டியத்திலேருந்து வனேடியம் வரைக்கும் as we expected decrease ஆயிட்டே வருது. Thereafter up to copper, atomic radius nearly remain the same. இங்கே குரோமியத்திலேருந்து காப்பர் வரைக்கும் நியர்லி சேமாக இருக்கும். தென் எண்ட் ஆஃப் த சீரியஸில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே ஏன் சார் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, இது ஏன் சார் ரிமைன் சேமாக இருக்குது, அப்புறம் ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து, இப்போ ஸ்காண்டியத்திலேருந்து வனேடியத்தை வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால், the nuclear charge increases and extra electrons are added to the same subshell. அப்போ அதனால இது என்ன, இது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே போக 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 என்ன ஆகிட்டே வருது, ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஏன் ரீசன் பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, as we move from scandium to zinc in the 3D series, the extra electrons are added to the 3D orbital. But the added 3D electron only partially shield the increase in nuclear charge. Shielding effect அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். The intervening electron can screen the valence electron from nuclear attraction. அதாவது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரானை நியூக்ளியர் அட்ராக்ஷன்லேருந்து ஹிண்டர் பண்ணும். தட் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்கிரீனிங் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் எதை பொறுத்து சொல்ல போகிறோம் அப்படி கேட்டினா, அந்த இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் எந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் 6% ஆயிருக்கு. இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் மோராக இருக்கும்.
then p ஆர்பிட்டால்ல பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா s விட கம்மி d விட கிரேட்டரா இருக்கும். d ஆர்பிட்டால்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா s p விட லோவரா இருக்கும், பட் d f விட கிரேட்டரா இருக்கும். f ஆர்பிட்டால்ல வந்து பார்த்தீங்கன்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போ s p d and f ன்னு சொல்றோம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா added 3d electrons only partially shield the increase in nuclear charge. இப்போ s and p கம்பேர் பண்ணும்போது d ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மி, அதான் பார்ஷியலி ஷீல்டு. இப்போ பார்ஷியலி ஷீல்டுனா இப்போ நியூக்ளியர் அட்ராக்ஷனை ஷீல்டு பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மி. அப்போ நியூக்ளியஸ் என்ன பண்ணும், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுனால சைஸ் என்ன ஆகிட்டே வரும், லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். However, the extra electrons added to the 3d subshell strongly repel the forest electrons, and these two forces are operated in opposite direction, and as they do tends to balance each other. It leads to constancy in atomic radius. இப்போ இங்கே 3d ஆர்பிட்டால எலக்ட்ரானை ஃபில் பண்ணிக்கிட்டே வர 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 இப்போ இங்கே என்ன ஆகுது, அந்த ஃபோரஸ் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ 3d எலக்ட்ரானுக்கும் ஃபோரஸ் எலக்ட்ரானுக்கு இடையில என்ன நடக்குது, ரிப்பல்ஷன் நடக்குது. இப்போ ரிப்பல்ஷன் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல அட்ராக்ட் பண்ணும், 3d எலக்ட்ரான் ஃபோரஸ் எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன் ஆகி இந்த பக்கம் வரும். இப்போ நியூக்ளியர் சார்ஜும் இந்த 3d ஆர்பிட்டால் ரிப்பல்ஷன் என்ன ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால they tends to balance each other. It leads to constancy in atomic radius. அதனால தான் அந்த remain same அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுலேருந்து இங்கேருந்து வர வர remain same. நெக்ஸ்ட் ஜிங்க்ல வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. At the end of the series, d orbital of zinc containing 10 electron, in which the repulsive interaction between the electron is more than effective nuclear charge, and hence the orbital slightly expand and atomic radius slightly increases. இங்கே சொல்லி இந்த added to the 3d subshell strongly repel the forest electron சொல்லியிருக்கிறோம். பட் இங்கே டி ஆர்பிட்டாலில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்னும் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்குது. அதாவது 10 எலக்ட்ரான் பெர்சென்டாக இருக்குது. 10 எலக்ட்ரான்ஸ் பெர்சென்டாக இருக்கலாம், இன்னும் ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். இப்போ ரிப்பல்ஷன் அதிகமாகிறதுனால அந்த ஆர்பிட்டால் ஸ்லைட்லி என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ். அதனால தான் ஜிங்க் வந்து என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். இது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் இன் 3d சீரியஸ், அதாவது ஸ்காண்டியத்துலேருந்து வனேடியத்து வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் அப் டு காப்பர் வந்து ரிமைன் சேமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு வர்றதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கோஸ் டு சேம் எலக்ட்ரானிக் லெவல், இப்போ இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ், அப்போ ஆட்டம் கெட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேருந்து இங்கே போக 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 ரிமைன் சேம்னு சொல்லியிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு 3d சப்ஷெல். 3d சப்ஷெல்ல ஆட் பண்ணும்போது இந்த ஃபோரஸ் எலக்ட்ரானுக்கு 3d சப்ஷெல்லுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. இந்த ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். தட் மீன் நியூக்ளியர் ஃபோர்ஸும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படி கேட்டினா, ரெண்டுமே பேலன்ஸ் டு ஈச் அதர், ஸோ ரிமைன் சேமாக இருக்கும். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்ல வந்து மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 10 எலக்ட்ரான் பெர்சென்டாக இருக்கு. 10 எலக்ட்ரான் பெர்சென்டாக இருக்கு, இன்னும் ரிப்பல்ஷன் கரெக்டாக இருக்கும், அந்த ஆர்பிட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். இப்போ குரூப்பில் பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். டவுன் த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். திஸ் மீன்ஸ் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் சீரியஸ் ஆர் லார்ஜர் தென் தோஸ் ஆஃப் first transition series. இது first transition series, இது second transition series, இது third transition series கொடுத்திருக்கிறோம். first transition series ஓட second transition series ஓடைய atomic and ionic radius எப்படி இருக்கு, greater-ஆ இருக்கு. அதான் atomic radius increases down the group. This means the atomic radius of second series are larger than those of first transition series. But the atomic radii of second and third transition series are almost same. இது ரெண்டு எப்படி இருக்கு, almost same இருக்கு. This is due to the Landreth contraction. We will discuss in F-lock elements. இப்போ Landreth contractionனால இது ரெண்டு சீரியஸும் எப்படி இருக்கு,
almost similar இருக்கு. Next, why is there are increase in atomic radius of transition element at end of the period? End of the periodல increase ஆகிறதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. Increase in electron repulsion, decrease in electron repulsion, increase in nuclear charge, increase in atomic radius. என்ன ரீசன்? ஆப்ஷன் ஏ, increase in electron repulsion. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிக்கலாம், at the end of the series d orbital of zinc containing 10 electrons in which the repulsive interaction between the electron is more than effective nuclear charge and hence the orbital slightly expand and radius is slightly increases. Option A. Next one, which of the following is why the atomic radii of second and third transition series are almost same due to the Landau contraction? Already we have discussed. Option C. Next one, ionization potential or ionization enthalpy or ionization energy. Now what is ionization potential? Minimum amount of energy is required to remove the most loosely bound electron from valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. இப்போ ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தில் லூஸ்லி பவுண்டடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் கால்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பிறகு என்ன மாறுது? மோனோ பாசிட்டிவ் அயான்ஸாக மாறுது. மாறும்போது இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது? That energy is called as a ionization potential or ionization energy or ionization enthalpy அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சக்சஸிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். நவ் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்? அதாவது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் டு ஃபார்ம் மோனோபாசிட்டிவ் அயான். இப்போ நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மோனோ பாசிட்டிவ் அயானா மாறும்ல, அப்போ அங்கே ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட், தட் இஸ் நோன் அஸ் எ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம்? நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து. என்னவோ மாறப்போகுது? மோனோ பாசிட்டிவ் அயானா மாறப்போகுது. இப்போ செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது amount of energy is needed to remove the second electron from the monopositive ion to form dipositive ions. That energy is called second ionization energy. அதாவது மோனோபாசிட்டிவ் அயான்ஸ்லேருந்து செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது? அப்போ என்ன மாறும்? டைபாசிட்டிவ் அயானா மாறும். தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஏ செகண்ட் அயனைசேஷன். தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த டைபாசிட்டிவ் அயான்ஸ்லேருந்து தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட், தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஏ தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இப்போ என்ன மாறும்? ட்ரைபாசிட்டிவ் அயான்ஸாக மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது மோனோபாசிட்டிவ் அயான்லேருந்து செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது. தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது டைபாசிட்டிவ் அயான்லேருந்து தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது. இதுதான் சக்சஸிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தோஸ் ஆஃப் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். As we move from left to right in the transition metal series, the ionization enthalpy increases as expected. So, actually, D block element is placed between the S and P block element. S block element oda D block element க்கு ionization potential greater ஆ இருக்கும், P block element oda lower ஆ இருக்கும். அதனால தான் இந்த மெட்டாலிக் கேரக்டர் சொல்லும்போது possess low ionization potential சொல்லியிருந்தோம். பி பிளாக் எலமெண்ட் இதுக்கு கம்மியாக இருக்கும், எஸ் பிளாக் எலமெண்டோட கிரேட்டராக இருக்கும். அதனால தான் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தோஸ் ஆஃப் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ டிரான்சிஷன் சீரியஸ், த அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். திஸ் இஸ் மெயின்லி டியூ டு தி இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். For increase in first ionization enthalpy with increase in atomic number along the particular series எப்படி இருக்காது? ரெகுலராக இருக்காது.
greater than nuclear charge இருந்துச்சுன்னா greater than nuclear attraction on the outermost electronic level, அப்போ electron remove பண்றது difficult, so the ionization enthalpy greater இருக்கும். இதுல some anomalous behavior நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் periodic propertiesல. What are the factors which affecting ionization enthalpy? Those atoms having half filled or completely filled configuration having more ionization enthalpy. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட அயனைசேஷன் பொட்டன்ஷியலை டிஸ்கஸ் பண்றோம். இப்போ இங்க ரெகுலரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னு பாக்குறோம். வாட் இஸ் த ரீசன் நாட் ரெகுலர் அப்படி கேட்டால், அந்த ஆடர் எலக்ட்ரான் என்டர் n-1d ஆர்பிட்டால் அந்த இன்னர் electron act as a shield and decrease the effect of nuclear charge on valence ns electron, therefore leads to variation of ionization values. அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் இதுல மெயினா எடுத்துக்கிறோம், shielding effect and half filled or completely filled configuration. First, second ionization enthalpy of chromium is greater than manganese. இப்போ நீங்க இங்க கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் கம்பேர் பண்ணும்போது as we move from left to right along the period, அயனைசேஷன் எந்தால்பி என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா மேங்கனீஸுக்கு கிரேட்டராக இருக்கணும், குரோமியத்துக்கு லெஸராக இருக்கணும். பட் குரோமியம் இஸ் கிரேட்டர் தென் மேங்கனீஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிக்கிறோம், செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பின்னு சொல்லிக்கிறோம். செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பின்னா மோனோ பாசிட்டிவ் அயான்ல இருந்து செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much amount of energy is required. அப்ப இந்த ஸ்டெப்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த குரோமியம் பிளஸுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். அங்கே ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மோர் எனர்ஜி இஸ் நீடட், ஸோ த அயனைசேஷன் என்தால்பி கிரேட்டர் அப்படிங்கிறோம். இப்போ குரோமியத்திலேருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிற சிஆர் ப்ளஸ்ஸாக மாறும். குரோமியத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5-4s1. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிற என்ன ஆயிடும், 3d5-4s0 மாறிடும். இப்போ நமக்கு இங்கே செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா இங்கேருந்து தான் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம், டி ஆர்பிட்டாலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, ஹாஃப் ஃபில்டு 3d ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹாஃப் ஃபில்டு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், மோர் ஸ்டேபிள். இப்போ இங்கே ஹாஃப் ஃபில்டு தானே சார், அப்போ ஏன் சார் நீங்கள் வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லலை அப்படின்னு கேட்டேன். இங்கே எலக்ட்ரானை எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறோம், 4s. 4sக்கு we are telling only completely filled, not half filled, because of symmetry இல்லை. இப்போ இது half filled configuration இருக்கிறதுனால more amount of energy is needed to remove the electron from d orbital. So the second ionization enthalpy of chromium is greater than manganese. அதே manganese எடுத்துக்கிட்டேன்னா இப்போ mn பிளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி mn2 பிளஸ்ஸை மாற்றணும். mn பிளஸோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 3d5-4s1. இப்போ இங்கே எதுலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம், 4sலேருந்து தான் ரிமூவ் பண்ண போகிறோம், நாட் டி ஆர்பிட்டால். இப்போ 4s எப்படி இருக்கு, பார்ஷியலி ஃபில்டு தான் இருக்கு. இப்போ பார்ஷியலி ஃபில்டு வந்து மோர் ஸ்டேபிள்னு நம்ம சொல்லலை. ஸோ தட் ரீசன் த அயனைசேஷன் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரோமியம் இஸ் கிரேட்டர் தென் மேங்கனீஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் d5 in chromium. Next one, the second ionization enthalpy of copper is greater than zinc. இப்போ காப்பரையும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்குக்கு கிரேட்டராக இருக்கணும், காப்பருக்கு லெஸராக இருக்கணும். பட் காப்பருக்கு கிரேட்டராக இருக்கு, ஜிங்குக்கு வந்து கம்மியாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா Cu பிளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அதாவது செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு how much amount of energy is needed. இப்போ ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் Cu பிளஸ்ஸாக மாறிடுச்சு, அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. இப்போ 3d10-4s ஒன்றுலேருந்து இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம், இட் பிகம்ஸ் 0. இப்போ அடுத்து செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியில் எங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம், டி ஆர்பிட்டாலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். டி ஆர்பிட்டால் எப்படி ஃபுல்லாக இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபுல்டு 3d ஆர்பிட்டால் இஸ் மோர் ஸ்டேபிள். இப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அயனைசேஷன் என்தால்பி இஸ் கிரேட்டராக இருக்கு. என்ன அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. பட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷனை கம்பேர் பண்ணும்போது ஜிங்குக்கு தான் கிரேட்டராக இருக்கு, காப்பருக்கு கம்மியாக இருக்கு. ஏன்னா ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4sலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். 4s எப்படி இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டராக இருக்கணும். அதே காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி லெஸராக இருக்கு, ஏன்னா 4s வந்து பார்ஷியலி ஃபில்டு.
நெக்ஸ்ட் இன் சிங்க் எடுத்துக்கும் போது ஜிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இசட்டன் பிளஸ்ல என்ன கான்ஃபிகரேஷன் 3D10 4s1 எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் பண்ண போறோம் 4sலேருந்து ரிமூவ் பண்ண போறோம் 4s எப்படி ஃபுல்லாக இருக்கும் பார்ஷியலி ஃபில்டு 4s ஆர்பிட்டால் பார்ஷியலி ஃபில்டு இருக்கிறதுனால இப்போ இதை விட இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி ஸோ லோ அயனைசேஷன் என்தால்பி ஸோ the second ionization enthalpy of copper is greater than zinc because of stable electronic configuration of copper in d orbital with 10 electrons. Next one, third ionization enthalpy of manganese is very high. இப்போ மேங்கனீஸை வந்து எஃப்இயும் கம்பேர் பண்ணும்போது மேங்கனீஸுக்கு வந்து தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ஹையாக இருக்குது வென் கம்பேர் டு எஃப்இ. ஏன்னா எஃப்இ கிரேட்டராக இருக்கணும், இதுக்கு லெஸராக இருக்கணும். இப்போ தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது என்ன தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ்டு ஃப்ரம் டை பாசிட்டிவ் அயான்ஸ். இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆட்டம் வந்து மோனோ பாசிட்டிவாக மாறுது. இப்போ 3D5லேருந்து 3D5 4s2லேருந்து 3D5 4s1க்கு மாறுது. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம் 3D5க்கு மாறிடுச்சு. 4sல 0 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ்டு ஃப்ரம் டை பாசிட்டிவ் அயான் டு ஃபார்ம் ட்ரை பாசிட்டிவ் அயான். இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல Mn2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 4s0. இப்போ எலக்ட்ரானை எதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் டி ஆர்பிட்டாலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ டி ஆர்பிட்டால் எப்படி இருக்குது ஹாஃப் ஃபில்டு 3D ஆர்பிட்டால் இருக்குது. இட் இஸ் எ மோர் ஸ்டேபிள். இப்போ மோர் எனர்ஜி இஸ் நீடட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஸோ தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மேங்கனீஸ் இஸ் வெரி ஹை. ஓகே, அப்போ நம்ம எங்கேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோமோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். அது ஹாஃப் ஃபில்டு இருக்கா கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கா. அது எஸ் ஆர்பிட்டால் இருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு மட்டும் எடுத்துக்க போகிறோம். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஹாஃப் ஃபில்டு கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா சிம்மெட்ரி இருக்காது. இதே பி ஆர்பிட்டால் இருந்தால் 3 எலக்ட்ரான் ஹாஃப் ஃபில்டு 6 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. டி ஆர்பிட்டால் இருந்தால் 5 எலக்ட்ரான் ஹாஃப் ஃபில்டு 10 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எஃப் ஆர்பிட்டால் இருந்தால் 7 எலக்ட்ரான் ஹாஃப் ஃபில்டு 10 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ எந்த ஆர்பிட்டாலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம் அந்த ஆர்பிட்டாலை கன்சிடர் பண்ணி அது ஹாஃப் ஃபில்டு இருக்கா கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருந்தால் மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். அப்போ அயனைசேஷன் என்தால்பி கிரேட்டர்னு சொல்கிறோம். அந்த ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லைன்னா ரெண்டுக்கு எதை கம்பேர் பண்ண போகிறோம் நியூக்ளியர் சார்ஜ். எதுக்கு கிரேட்டர் த நியூக்ளியர் சார்ஜ் greater would be the force of attraction on the outermost electronic level, so the ionization enthalpy is greater. இதுதான் அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி Fe is very low. மேங்கனீஸுக்கு கிரேட்டர்னு சொல்லிட்டோம், Feக்கு லோன்னு சொல்லிட்டோம். ஏன்னு பார்க்க போகிறோம் அதையும். இப்போ வாட் இஸ் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி? amount of energy is needed to remove the third electron from dipositive ions. இப்போ இங்கே இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண என்ன மாறப்போகுது ட்ரை பாசிட்டிவ் அயான்ஸாக மாறப்போகுது. அப்போது இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை நியூட்ரல் ஆட்டம் மோனோ பாசிட்டிவ் அயானாக மாறிடுச்சு. நியூட்ரல் ஆட்டத்தோட கான்ஃபிகரேஷன் இது 3D6 4s2. இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். இட் பிகம்ஸ் ஏ 4s1. நெக்ஸ்ட் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியில் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண போகிறோம் ஏன்னா 3D6 4s0 மாறிடும். நமக்கு இந்த கான்செப்ட் தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ Fe2+ உடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D6 4s0. இப்போ இங்கேருந்து தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி Fe3+ அயான்ஸாக மாறணும். இப்போ எதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் இஸ் தர் எனி ஹாஃப் ஃபில்டு? நோ, பார்ஷியல் ஃபில்டு. அட் தி சேம் டைம் இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக லூஸ் ஆயிடுச்சுன்னா Fe3+ உடைய கான்ஃபிகரேஷன் என்ன வரும் D5 கான்ஃபிகரேஷன். D5 கான்ஃபிகரேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போது டு அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி இப்போ Fe2+லேருந்து அந்த தேர்ட் எலக்ட்ரான் ஈஸியாக லூஸ் பண்ணிவிட்டு இட் பிகம்ஸ் ஏ 3D5 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ லாஸ் ஆஃப் தேர்ட் எலக்ட்ரான் கிவ்ஸ் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 3D5. ஸோ தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி Fe is very low. Next one, the high values of third ionization enthalpies for copper, nickel and zinc என்னன்னு பார்க்குறோம். நிக்கல், காப்பர், ஜிங்க் இது 3 எடுத்துக்கிட்டா தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி கிரேட்டராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டினா இந்த 3 எலமெண்ட்ஸும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இந்த எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் மோர் எனர்ஜி இஸ் நீடட். ஸோ
the high value of third ionization enthalpy of copper, zinc and nickel. Next one, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஏன் அயனைசேஷன் என்தால்பி வந்து கிரேட்டராக இருக்குது இல்லைனா லோவராக இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட். The first ionization enthalpy of 5D elements are higher as compared to those of 3D and 4D. இது 5D series, இது 3D series, இது 4D series. இப்போ இந்த 5D சீரியஸுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி எப்போதுமே கிரேட்டராக இருக்குது. பிகாஸ் ஆஃப் 5D சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இன்னர் ஷெல் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எஃப் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எஃப் ஆர்பிட்டாலோடைய ஷில்டிங் எஃபெக்ட் வந்து டி ஆர்பிட்டாலோட ரொம்ப பூவராக இருக்கும். பொதுவாகவே எல்லா ஆர்பிட்டாலோடையும் கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆர்பிட்டாலுக்கு பூவர் ஷீல்டிங் இருந்துச்சுன்னா நியூக்ளியர் அட்ராக்ஷனை ஈஸியாக என்ன பண்ணாது, ஹிண்டர் பண்ணாது. அப்போ கிரேட்டர் த நியூக்ளியர் அட்ராக்ஷன் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் லெவல். இப்போ சைஸ் என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிட்டே வரும். So first ionization enthalpy of 5D elements are higher as compared to those of 3D and 4D elements. This is because weak shielding of nucleus by 4f electron resulting greater effective nuclear charge acting on the outermost valence electron. Outermost valence electron nuclear charge greater இருந்துச்சுன்னா greater the attraction, but more energy is needed to remove the electron. So the first ionization enthalpy of 5D elements are higher. இந்த அயனைசேஷன் என்தால்பியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸில் இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல் த டிரான்சிஷன் எலமெண்ட் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மெம்பர் ஆஃப் திஸ் சீரியஸ் எக்ஸிபிட் வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் member of the series. For example, first series 3D series எடுத்துட்டா first element scandium, last element zinc. இதை தவிர பாக்கி எல்லா எலமெண்ட்டுக்கு variety of oxidation state இருக்குமா. ஸ்காண்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா +3 oxidation state மட்டும்தான் இருக்கும். சிங்குக்கு பார்த்தீங்கன்னா +2 oxidation state மட்டும்தான் இருக்கும். இப்போ except first and last member of the series, all transition element exhibit variety of oxidation state. இப்போ வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வர்றதுக்கு என்ன ரீசன்? தீஸ் எலமெண்ட்ஸ் ஹாவ் n-1d அண்ட் ns எலக்ட்ரான். n-1dலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, nsலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ nsலையும் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம், n-1dலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எப்படி சார் ரெண்டுலேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க, இது வந்து ஹையர் எனர்ஜி இது லோவர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டோட எனர்ஜியும் க்ளோஸராக இருந்துச்சுன்னா we can easily remove. The energy of n-1d and ns orbitals are fairly close to each other. So that reason we can remove the electron from ns and also from n-1d orbital. So that reasons all the transition elements exhibit variety of oxidation state except first and last member of the series. இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் +3 ஆக்சிடேஷன்ஸ், டைட்டானியம் +2 +3 +4, அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 +3 +4 +5 இப்படி போயிட்டே வரும். ஃபர்ஸ்ட்ல ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், லாஸ்ட்லையும் ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ த எலமெண்ட் இன் த பிகினிங் ஆஃப் த சீரியஸ் எக்ஸிபிட் ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் லெஸ் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் விச் தே கேன் லூஸ் ஆர் கான்ட்ரிபியூட் ஃபார் ஷேரிங். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் எனக்கு 1 இருக்கும், எஸ் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் லூஸ் ஆகும். அப்புறம் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் 2 வரும், அப்புறம் இங்கே 3 வரும், அப்போ 4 வரும், அப்புறம் 5 வரும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே போகும். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரோமேத்திலையும் 5 தான் இருக்கும். இப்போ தே ஹாவ் லெஸ் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் விச் தே கேன் லாஸ் ஆர் கான்ட்ரிபியூட் ஃபார் ஷேரிங். அப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதனால அங்கே ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த எலமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த சீரியஸ் எக்ஸிபிட் ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் தே ஹாவ் டூ மெனி டி எலக்ட்ரான் அண்ட் ஹென்ஸ் ஃபீவர் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் கேன் பி இன்வால்வ் இன் பாண்டிங். அங்கே எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும், வேக்கண்ட் ஆர்பிட்டால் கம்மியாக இருக்கும், பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு. ஸோ தட் இஸ் அங்கேயும் ஃபியூவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிட்டே வரும், பேரப் ஆகிட்டே வரும். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மியாகிட்டே வரும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கம்மியாகிட்டே வரும். பாருங்கள், இப்போ இங்கேருந்து இங்கே போக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கே டிக்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ட் அப் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். At the beginning of the series, +3 oxidation state is stable, but towards the end of the series, +2 oxidation state become stable. Firstல வந்து +3 oxidation state ஸ்டேபிளா இருக்கும், எண்ட்ல வந்து +2 oxidation state ஸ்டேபிளா இருக்கும். Number of oxidation state increases with number of electron available and it decreases as number of paired electron increases. Hence, first and last element show less oxidation state and the middle element with more number of oxidation state. ஏன்னா இங்க number of unpaired electron increase ஆகிட்டே வரும், இங்க number of unpaired electron decrease ஆகிட்டே வரும். That means increase the number of paired electrons. Relative stability of different oxidation state of 3D metal is correlated with the extra stability of half-filled and completely filled configuration. For example, Mn2+ is more stable than Mn4+. மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2 +3 +4 +5 +6 +7 வரைக்கும் சொல்லிட்டே வரோம். இதில் +2 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் +4ன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ மேங்கனீஸுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. when it becomes Mn2+, Mn2+னா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு. 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் Mn2+ மாறிச்சுன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 3d5 4s0. இப்போ d ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, half filled 3d ஆர்பிட்டால் இருக்கு. it is a more stable. in case of Mn4+ எடுத்துக்கிட்டேன்னா 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து 2 எலக்ட்ரான், இங்கேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வரும், 3d3 வரும். 3d3 is a partially filled. there is no half filled or completely filled. So which one is a more stable? Mn2+ is more stable because of 3d5 configuration. Mn4+ is a less stable because of 3d3 configuration. The same way Fe3+ is more stable than Fe2+. இப்போ Feக்கு outer electronic configuration எடுத்துக்கிட்டா argon included 3d6 4s2 எடுத்துக்கிறோம். இப்போ Fe3+ எப்போ வரும் அப்படின்னு கேட்டினா இப்போ இங்கேருந்து 3 எலக்ட்ரான் லூஸ் ஆகும், இங்கேருந்து 2 எலக்ட்ரான், இங்கேருந்து 1 எலக்ட்ரான் போயிடும். ஸோ இட் பிகம்ஸ் 3d5 4s0. 3d5 is a half-filled configuration. Half-filled configuration is the most stable. So Fe3+ is more stable. Next Fe2+ எடுத்துக்கிறோம். Fe2+னா 2 எலக்ட்ரான் போகணும். அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் போயிடும். இதில் அப்படியே எலக்ட்ரான் இருக்கு 3d6 4s0 6 எலக்ட்ரான் பிரசனாக இருக்கு டி ஆர்பிட்டாலில். இந்த 6 எலக்ட்ரான் partially filled. அப்போ 5 electron in the d orbital is more stable than 6 electron in d orbital. So Fe3+ is more stable than Fe2+. Cu2+ is more stable than Cu+. Cu+ பார்த்தீங்கன்னா 3d10 configuration இருக்கு, Cu2+க்கு 3d9 configuration இருக்கு. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், half filled or completely filled configuration தான் more stable சொல்லிக்கிறோம். இங்கே completely filled configuration இருக்கு, ஆனால் less stable சொல்றோம். ஆனால் Cu2+ is more stable ன்னு சொல்றேன். This is due to the high heat of hydration. In aqueous solution, Cu2+ ion is more stable than Cu+ ions due to the fact that Cu2+ ion has high negative value of hydration enthalpy. That means more energy is released when Cu2+ is dissolved in water than in case of Cu+. For example, Cu2+ has hydration enthalpy -2161 kilojoules per mole. Cu+ has the hydration enthalpy of -619 kilojoules per mole. Heat of hydration enthalpy எப்போ மோர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கோ அப்போ அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லிக்கிறோம். எதுக்கு மோர் நெகட்டிவாக இருக்குது, Cu2+க்கு மோர் நெகட்டிவாக இருக்குது, அதே வந்து Cu+க்கு லெஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ which one is a more stable? Cu2+. An ion carrying higher charge and smaller size associated with greater lattice energy and hydration energy. Cu2+க்கு வந்து சார்ஜ் அதிகமாக இருக்குது, Cu+க்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது. அட் தி சேம் டைம் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.
So an ion carrying higher charge and smaller size is associated with greater lattice energy and hydrogen energy. That's why Cu2 plus is more stable than Cu plus. Next one, salient features of oxidation state. The element which exhibit maximum number of oxidation state occur either in or near the middle of the series. For example, the first transition series manganese எடுத்துக்கிட்டா manganeseக்கு வந்து oxidation state +2 ல இருந்து +7 வரைக்கும் வந்துச்சு. இப்போ இது maximum oxidation state அது எங்க இருந்துச்சு? near or middle of the seriesல present ஆயிருந்துச்சு. The transition element in lower oxidation state +2 or +3 generally form ionic bond. The transition elements in higher oxidation state form covalent bond. இப்போ lower oxidation state இருந்தா ionic bonds form ஒன்று, higher oxidation state இருந்துச்சுன்னா covalent bond form ஒன்று. The higher oxidation state shown by any transition metal is +8. Among all the transition metals, maximum oxidation state என்ன வரும்? +8 வரும். For example, ruthenium and osmonium. So highest oxidation state are +8 in some of their compounds. Some transition metals show oxidation state of 0 in their compound. Nickel tetracarbonyl nickel oxidation state 0. Iron pentacarbonyl Fe oxidation state 0. These are the common example for some transition metals show oxidation state of 0. Next one, which of the following electronic configuration can show highest oxidation state? எதுல highest oxidation state வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ manganese எடுத்துக்கிட்டா manganese show highest oxidation state +2 ல இருந்து +7 வரைக்கும் வரலாம். இப்போ manganese உடைய outer electronic configuration என்ன வரும்? 3d5 4s2. அப்போ இந்த d5s2 configuration எது இருக்கோ அதுக்கு maximum oxidation state இருக்கும். இப்போ இதில் என்ன configuration வருது? n-1 d5ns2. So option A. Next one, catalytic properties. Most of the transition metal and their compound are used as catalyst. The catalytic activity of transition metal is due to the following reasons. In a reason background, they show variety of oxidation state, thereby can form intermediate product with various reactants. Surface chemistry theories of catalyst வந்து intermediate compound formation theory, adsorption theory அப்படின்னு ரெண்டு theory படிப்போம். அதில் intermediate compound formation theoryல என்ன சொல்லுது? catalyst ஏதாவது ஒரு reactantோட react ஆகி intermediate compound ஃபார்ம் பண்ணும். இந்த intermediate compound ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து lesser than actual reactionக்கு தேவைப்படுற எனர்ஜின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த intermediate compound வந்து இன்னொரு reactantோட react ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி catalyst எலிமினேட் பண்ணும். They show variety of oxidation state and thereby can form intermediate product with various reactants. அதே மாதிரி they also capable of forming interstitial compounds which can absorb and activate the reactant species. Adsorption theoryல பார்க்கும்போது the reactant species which strike on the catalytic surface, catalytic surface strike பண்ண உடனே அந்த from bulkல இருந்து அந்த reactant molecules என்ன பண்ணும்? surface of the catalystல போய் உட்கார்ந்துக்கணும். ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் தே ஷோ வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வெரைட்டி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் அந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ் போய் அட்ஜார் ஆகும். அட்ஜார் ஆனதுக்கப்புறம் அந்த ரியாக்டன் ஸ்பீசிஸை அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ண ஆக்டிவேட் பண்ணும். தே ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் விச் கேன் அப்சார்ப் அண்ட் ஆக்டிவேட் த ரியாக்டன் ஸ்பீசிஸ். தட் மீன் the catalyst provide large surface area for the reactant to be absorbed. இப்போ surface area greater இருந்தா absorption எப்படி இருக்கும்? greater இருக்கும். So they provide large surface area for the reactant to be absorbed. இந்த ரீசன்னால தான் most of the transition metal and the compounds are used as a catalyst. For example, iron and molybdenum act as a catalyst in the synthesis of ammonia by Haber process. Haber processல ammonia manufactureல iron and molybdenum used as a catalyst. அதே vanadium pentoxide used for the catalyst oxidation of SO2 to SO3. Sulfur dioxide sulfur trioxide convert பண்ற reactionல vanadium pentoxide used as a catalyst.
Next, DiCl4 is employed as a catalyst in the manufacture of polyethylene. எத்திலிருந்து பாலிஎத்தீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு யூஸ்ட் as a catalyst. These are the some examples of catalyst. Next one, magnetic properties. Most of the transition metals are paramagnetic character. Magnetic properties of substance are determined by number of unpaired electron in it. எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அதை வச்சு தான் நம்ம பாராமேக்னெட்டிக் கேரக்டரை டிசைட் பண்ணுவோம். Generally, there are two main types of substance, diamagnetic and paramagnetic. Now, what is diamagnetic? Diamagnetic character is arises because of absence of unpaired electrons. அங்க என்ன இருக்கணும்? Absence of unpaired electrons. That means all the electrons are paired. For example, Zn2+ எடுத்துக்கிட்டோம்னா Zn2+ உடைய electronic configuration இங்க கொடுத்திருக்கிறோம். இங்க d ஆர்பிட்டால் எப்படி இருக்கு? 10 electrons இருக்கு. 10 electronல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 electrons fill பண்ணி 10 electron எப்படி இருக்கு? paired இருக்கு. Here all the electrons are paired. So Zn2+ என்னவா இருக்கும்? Diamagnetic nature இருக்கும். For diamagnetic substance are the substance which are repelled by magnetic field. For diamagnetic அப்படிங்கிறது என்ன இருக்கணும்? Absence of unpaired electrons. That means all the electrons are paired. Next, paramagnetic property. Paramagnetic character arises because of presence of unpaired electrons. இப்போ nickel 2+ அயான் எடுத்துக்கிட்டோம்னா இதுல பார்த்தீங்கன்னா 2 electrons unpaired இருக்கு. அப்ப இது என்ன கேரக்டர் இருக்கும்? paramagnetic character இருக்கும். இப்போ paramagnetic substance are the substance which are attracted by magnetic field. Magnetic field attract பண்ணும். இப்போ most of the transition and their compounds are paramagnetic and attracted by magnetic field. அதே மாதிரி greater the number of unpaired electron in the substance, greater is the paramagnetic character. Number of electron increase ஆக paramagnetic character என்ன ஆகும்? increase ஆகிட்டே வரும். இது ரொம்ப டீடைல்டா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ paramagnetic properties find out பண்ணிட்டோம்னா magnetic character of the substance is expressed in terms of magnetic momentum. The magnetic momentum can be calculated using the relation mu is equal to root of n into n plus 2 mu b or bm, Bohr magneton அப்படின்னு சொல்லுவோம். Here n is equal to number of unpaired electrons. இங்க எத்தனை unpaired electrons இருக்கு அப்படிங்கிறத n. இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 இருந்தா கால்குலேட்டர் வேல்யூ 1.73. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் வேல்யூ 2.83. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் வேல்யூ 3.87. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 இருந்துச்சுன்னா 4.89. 5 இருந்துச்சுன்னா 5 வரும். அப்போ இந்த கால்குலேட்டர் வேல்யூ ஆர் அப்சர்வ்டு வேல்யூ வச்சு இங்க எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். இப்போ ஆப்ஷன்ல வந்து 2.83 mu b வேல்யூ கொடுத்துட்டு how many number of unpaired electron கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். எத்தனை நம்பர் ஆஃப் unpaired electron இருக்கு? 2 இருக்கும். இப்போ ஒரு ஆட்டத்தில் ஒரு அயான் ஆட்டம் ஆறு காம்பவுண்டில் வந்து நம்பர் ஆஃப் unpaired electron 2 இருக்கு. அப்போ mu b கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த mu b ஆப்ஷன்ல ஒரே ஒரு 2 பாயிண்ட் சம்திங் தான் கொடுத்துருக்குன்னா இப்போ ஆன்சர் 2.83ன்னு கரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே கால்குலேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கால்குலேட்டர் வேல்யூ வச்சு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானை வச்சு கால்குலேட்டர் வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 அப்போ 3.87 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? 3. இப்போ 5 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? 5. Which of the following is a diamagnetic ion? CO2+, Na2+, Cu2+, Zn2+ கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து டயாமேக்னெட்டிக் அயான்னு கொடுத்துருக்காங்க? CO2+ எடுத்துக்கிறோம். கோபால்ட்டுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 எப்போ CO2+ மாறும் 2 எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு. இட் பிகம்ஸ் 3d7 டி ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 7 எலக்ட்ரான் இருக்கு. 7 எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். 1 2 3 4 5 6 7. அப்போ இது ரெண்டும் பேர்டு. அப்போ இங்க என்ன இருக்கு? அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்டா இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ என்னது? பாராமேக்னெட்டிக். அவங்க கேட்கறது டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் ஒன் nickel 2+. Nickel outer electronic configuration 3d8 when it becomes nickel 2+ by loss of 2 electrons, the electron position 3d8 வரும். அப்போ d ஆர்பிட்டால 10 எலக்ட்ரான் இங்க ஃபில் பண்றோம். அப்போ இங்க ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்டா இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். This one also paramagnetic. Next one Cu2+.
Cu2 plus. Cu the outer electronic configuration 3d10 4s1. When it becomes Cu2 plus by loss of 2 electron. இங்க இருந்து 1 electron, இங்க இருந்து 1 electron போயிடும். அப்போ it becomes 3d9 4s0. 9 electron இங்க fill பண்றோம். அப்படியே இங்க என்ன இருக்கு? ஒரு unpaired electron present ஆயிருக்கு. Presence of unpaired electron. This one also paramagnetic. Next you have to take Zn2 plus. Zn outer electronic configuration 3d10 4s2. When it becomes Zn2 plus by loss of 2 electron. இந்த 2 electron lose பண்ணிடும். Lose பண்ண போறா it becomes 3d10 4s0. இப்போ d orbital 10 electrons இருக்கு. 10 electron இங்க fill பண்ணோம்னா according to half of principle, so all the electrons are paired, but there is no unpaired electron. So this one is diamagnetic. For answer D. Next one, in which of the following compound the transition metal ion has 4.90 bm magnetic moment? 4.90 bm வந்து இப்போ இந்த காம்பவுண்டில் எந்த காம்பவுண்டில் 4.90 bm மேக்னட்டிக் மொமெண்ட்டை வரணும். 4.90 bm மேக்னட்டிக் மொமெண்ட்டை வரணும்னா எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும்? 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ இதில் இந்த காம்பவுண்டில் டிரான்சிஷன் மெட்டல் அயானில் எதுக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4 வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -2 டோட்டலாக -8 வரும். இதுக்கு +1. இப்போ -8 +1 போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு -7. அப்போ இது கம்பல்சரி என்ன இருக்கணும்? +7 இருக்கணும். ஏன்னா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் எ மாலிகுல் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ +7. இப்போ மேங்கனீஸ்க்கு +7 வருது. மேங்கனீஸோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. எப்போ 7 மாறும்? 7 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சு. இந்த 2 எலக்ட்ரான் இந்த 5 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ என்ன 3d0 4s0. இப்போ there is no d electron. அப்போ இங்கே என்ன கிடையாது? no unpaired electron. there is no d electron. அப்போ மீ வேல்யூ என்ன வரும்? 0 வரும். நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கல் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? -1 டோட்டலாக -2. அப்போ இதுக்கு என்ன வரும்? +2 வரும். நிக்கல் 2+ இருக்கும். இப்போ நிக்கலுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. இப்போ 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ 3d8 4s0 எலக்ட்ரான் இதில் ஃபில் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? 2 அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ n=2 வரும். n= நமக்கு 4 வந்தால் தான் 4.90 வரும். இப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு COCl2 எடுத்துக்கிறோம். கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறோம். இங்கே -2 வரும். பிகாஸ் ஆஃப் குளோரினுக்கு -1 டோட்டலாக -2. அப்போ இது +2 CO2+ இருக்கும். கோபால்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3d7 4s0. இந்த எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வருது? 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வருது. நமக்கு 4 வரணும். நெக்ஸ்ட்டு Fe. Fe இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறோம். சல்ஃபேட்டுக்கு -2. அப்போ இது +2. Fe2+ இருக்குது. Feயோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வீணும் 3d6 4s2. when it becomes Fe2+ by loss of 2 electron. இந்த எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ என்ன? it becomes 3d6. 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. இப்போ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 4.90 bm. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். Transition elements have tendency to form a coordination compound with a species that has an ability to donate a electron pair to form a coordination covalent bond. ஆல்ரெடி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல் ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸஸ். ஏன்னா லிகான் விச் ஹேஸ் த அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான், தட் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் யார்கிட்ட கொடுக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கொடுக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் கொடுக்கும்போது அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்னா சைஸ் சின்னதாக இருக்கணும், ஹை பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். ஸோ தேர் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் இஸ் டியூ டு 2 reasons. என்ன ரீசன்? ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. Presence of vacant n-1d orbital which are of appropriate energy to accept lone pair and unshared pair of electron from the ligands for bonding with them.
Smaller size, high positive charge density இருக்கு. At the same time, vacant n-1 d orbital இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், ligand donate பண்ணக்கூடிய lone pair or unshared pair of electron என்ன பண்ணும், accept பண்ணிக்கிடும், household பண்ணிக்கிடும். இந்த ரீசன்னால தான் all the transition elements have coordination compounds. For example, FeCN6 4- CONH3 6 3+. இதெல்லாம் example for complex formation. Next one, alloy formation. Alloys are homogeneous solid solution of two or more metals. Alloys அப்படிங்கிறது two or more metals சேர்ந்த homogeneous mixture தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா alloys அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி கிடைக்குது? Obtained by melting the component and the cooling the melt. இப்போ two or more metal எடுத்து என்ன பண்றோம், மெல்ட் பண்ண அந்த மிக்சர் என்ன பண்றோம், கூல் பண்ணுச்சுன்னா we get the homogeneous solid solution that is called alloy. But these are formed by metal whose atomic radii differ by not more than 15%. That means they have almost similar size. For two or more metals, for example, ரெண்டு metals சேர்த்து alloy form பண்றோம், ஒரு மெட்டலோட சைஸ் இன்னொரு மெட்டலோட சைஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கணும், சிமிலரா இருக்கணும். சிமிலரா இருந்தா தான் so that atom of one metal can easily take up the position in the crystal lattice of other. இப்போ இது ஒரு மெட்டாலிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். மெட்டாலிக் கிறிஸ்டல்ல இதே மாதிரி மெட்டல் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி மெட்டல் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படி கேட்டா அல்லாய்ஸ் ஃபார்மேஷன்ல வேற ஒரு எம் டாஷ் அப்படிங்கிற ஒரு மெட்டலை போடுறேன். இப்போ எம்மோடைய மெட்டலோடைய சைஸ் எம் டாஷோடைய மெட்டலோடைய சைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிறதுனால இந்த எம்மோடைய பொசிஷனை இந்த எம் டாஷ் போய் என்ன பண்ணும், எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு இது போய் சேர்ந்துக்கணும். அதே மாதிரி இங்கே எம்மோடைய பொசிஷனை எம் டாஷ் போய் எடுத்துக்கணும். So that the atom of one metal can easily take up the position in the crystal lattice of other. For example, ferrous alloy, gold, copper alloy, chrome alloy, etc. These are the example for alloy formation. Next one, which of the following rules to prepare alloys should obey? Differential atomic radius should be less than 50%. Valence electronic configuration should not be equal. Atomic volume should not same. Crystal lattice structure are different. Alloys formation என்ன சொல்லிருக்கிறோம், smaller in size. That means differential atomic radius should be less than 15%. அப்ப ஆப்ஷன் A வந்துரும். Next one, interstitial compounds. Transition metal form large number of interstitial compound in which the small atom like hydrogen, boron, carbon or nitrogen are trapped in the interstitial holes in the metallic lattice. இது எப்படி இருக்குமா, யூசுவலி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்டா இருக்கும். அது என்ன சார் இன்டர்ஸ்டியல் சைட்ஸ் அப்படிங்கிறது, இன்டர்ஸ்டியல் ஹோல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிறிஸ்டல் லாக்டிஸ்ல இது லாக்டிஸ் பாயிண்ட், இந்த லாக்டிஸ் பாயிண்ட், இந்த 4 லாக்டிஸ் பாயிண்ட்ஸுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்டில் போய் இந்த ஸ்மால் ஆட்டம் லைக் ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் போய் என்ன ஆகிடும், உட்காந்துக்கிடும். இதுதான் ட்ராப்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வாய்ட்ஸில் போய் இந்த ஆட்டம் போய் உட்காந்துக்கிட்ட அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணும், இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். தே ஆர் யூஸ்வலி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் கார்பன், சிர்கோனியம் ஹைட்ரைட், manganese nitride. These are the example for interstitial compounds. The element that occupy the metal lattice provide them new properties. அதாவது பியூர் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். They are hard and show electrical and thermal conductivity. They have high melting points higher than those of pure metal. Pure மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் என்ன எப்படி இருக்கு, ஹையரா இருக்கு. Transition metal hydride are usually powerful reducing agent. Organic chemistry படிச்சப்ப powerful reducing agent யூஸ் ஆகும். Metallic carbide are chemically inert. These are the properties of interstitial compounds. இதனுடைய மோர் கொஸ்டின்ஸ் பின்னால வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாபிக்கை வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் இன்ஸ்டண்டா வந்து சேரும். தேங்க்யூ.